அரிசி பேக்கை வந்து நல்லா கட்டிங் பண்ணி எடுத்து போட்டுக்கிறோங்க. ஒரு டேபிள்லேயோ இல்லை எந்த இடத்துல நீங்கள் வச்சு தேய்க்கிறீங்களோ அந்த இடத்துல போட்டுக்கிறோங்க. ஓகே, இதில் வந்து லேசாக எண்ணெயை வந்து லேசாக அப்படியே தொளிச்சுக்கிறோங்க. அரிசி பேக்கில் வந்து நீங்கள் எண்ணெயை மட்டும் லேசாக தொளிச்சு லேசாக தடவிக்கிறங்க. அவ்வளோதான். நம்மளுக்கு பூரி கட்டை பூரி உருட்டுறது எதுவுமே தேவையில்லை. இந்த ஒரு அரிசி பேக் மட்டும் போதும். அப்புறம் இன்னும் ஒரு பொருள் மட்டும் வேணும். இந்த சாப்பாடு தட்டு அதில் லேசாக எண்ணெயை வேண்டாம் தடவிக்கிறங்க. எண்ணெய் தடவ வேண்டியதில் நீங்கள் லேசாக தடவிக்கிறங்க. அப்புறம் 4 உருண்டை எடுத்து வைங்க. 4 உருண்டை எடுத்து அதை வந்து அப்படியே ஒரு ப்ரெஷ் பண்ணுங்கள். மொத்தம் ஒரு 3 தடவை நீங்கள் ப்ரெஷ் பண்ணணும். விட்டு விட்டு 3 தடவை ப்ரெஷ் பண்ணணும். இப்போ 1ஆவது தடவை இப்போ ப்ரெஷ் பண்ணிட்டீங்க. இப்போ எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சின்ன வட்டமாக இருக்கும். ஓகே, நம்ம வந்து அந்த உருண்டையை வந்து கை வச்சு தட்டக்கூட இல்லை, உருண்டையோடு தான் உங்களுக்கு வச்சு நான் அமுக்கி கட்டுறேன். இந்த அளவுக்கு இருக்கும். இதை வந்து நம்ம இன்னும் ஒரு தடவை ப்ரெஷ் பண்ணணும். அதை அப்படியே வச்சு அப்படியே ப்ரெஷ் பண்ணுங்கள். இந்த அகலம் போதுண்டா விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அகலமாக வேணும் அப்படின்டா இன்னும் ஒரு தடவை ப்ரெஷ் பண்ணணும். அவ்வளோதான். இது கரெக்டாக இது செய்கிறதுக்கு